வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்பவே நல்லா, எல்லோருமே முருகனுடைய திருப்பாதத்தை பற்றி கொண்டு இருக்கிறதுனால எப்போதும் நம்மளுடைய வாழ்க்கையானது ஏற்றமாகவே இருக்கும். சரிங்க, நம்ம இன்றைய வீடியோ பதிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றைய வீடியோ பதிவுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். நேற்றைய வீடியோ பதிவு எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அதாவது நம்ம பழனியாண்டி எம்பெருமான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நிகழ்த்தி அற்புதம் சொல்ல வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு. அதே போலதான் இன்றைய பதிவானதுமே சொல்லக்கூடிய ஒரு தைரியத்தையும் எம்பெருமான் எனக்கு தரணும் அப்படின்ற ஒரு பெரிய வேண்டுதலோடவே இந்த பதிவானதை நான் ஆரம்பிக்க போறேன். அதனால வாங்க இப்ப நேரம் கடத்தாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பொன்னி சகோதரி தைப்பூசத்தை முன்னிட்டு 48 நாட்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து, அதாவது நடப்பயணமா பழனிக்கு சென்று முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு வரணும் அப்படின்றத அவங்களுடைய வேண்டுதல். சென்ற வருடம் செய்திருந்தாங்க. அதே போல அவங்க வைத்திருந்த மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் நிறைவேறுச்சு. அதாவது திருப்பூர் காது கேளாத குழந்தைங்களுக்காக ஒரு வேண்டுதல் வச்சிருந்தாங்க. அந்த மலையை விட்டு அவங்க கீழே கூட இறங்கல. ரொம்ப சிறப்பான முறையில் அந்த வேண்டுதலை அவர் நிறைவேற்றி கொடுத்தார் இல்லையா? அதே போல இந்த வருடமும் ஒரு சங்கல்பம் வைக்கிறாங்க. என்னன்னா, இப்பதான் அவருக்கு பழனியாண்டி முருகப்பெருமான் சிலையை அவங்க கையில கிடைச்சிருச்சு இல்லையா? அதனால இந்த முறை நடப்பயணமா அவங்க போகும்போது கையில வேலோட சேர்த்து பழனியாண்டி முருகப்பெருமான் சிலையுமே கையில எடுத்துட்டு தான் இவங்க கிளம்புறாங்க. அப்ப இவங்க வைக்கிற ஒரே ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா, முருகா, இந்த முறை நான் விரதம் இருந்து நான் உங்களை பார்க்க வரேன். உங்களுடைய தரிசனம் எனக்கு பரிபூர்ணமா நல்லபடியா எனக்கு கிடைக்கணும். அதோடவே நான் கொண்டு வர முருகப்பெருமான் இந்த பழனியாண்டி சிலையும் கருவறையில வச்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். இந்த வேண்டுதல் நிறைவேறணும் முருகா அப்படின்ற சங்கல்பம் இவங்க வைத்திருக்காங்க. அதுல முக்கியமா இவங்க எடுத்திருக்கக்கூடிய விரத முறை பாத்தீங்கன்னா, காலை மத்தியானம் இந்த 2 வேளையும் சாப்பிட மாட்டாங்க. இரவு மட்டுமே சாப்பிட்டு தான் இந்த 48 நாட்களுமே அவங்க விரதம் இருந்தாங்க. இதே போல அவங்க அழகா விரதத்தை கடைபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சா, இவங்க என்ன பண்றாங்க, முருகன் கிட்ட என்ன சொல்றாங்க, முருகா, எங்க அப்பானா எனக்கு ரொம்ப உயிர். அவருக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நிச்சயமா நான் உன்னை வீட்டுல வச்சிருக்க மாட்டேன். கொண்டு போய் யாருக்கிட்டே கொடுத்துருவேன். எனக்கு நீ வேண்டான்னா முடிவு எடுத்துருவேன். ஏன்னா யாரும் என்னென்னமோ சொல்றாங்க, பழனியாண்டி சிலையெல்லாம் வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படி இப்படின்னு. ஆனா எனக்கு நீங்க என்னுடைய முருகன், எனக்கு எப்பவும் நல்லதுதான் நீங்க செய்வீங்கன்ற முழு நம்பிக்கையோட நான் உங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்கிறேன். என்னுடைய நம்பிக்கையை நீங்க உடைச்சிடாதீங்க அப்படின்னு முருகர்கிட்ட சண்டை போட்டுட்டு முருகரை கூட்டிட்டு இவங்க அப்பாவை பார்க்க ஊருக்கு போறாங்க. அங்க போனா அப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் வந்ததே இல்லை. மூச்சு திணறல் ரொம்ப அதிகமாகவே ஆயிருக்கு. அதனால எல்லா டெஸ்ட் எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்க, முருகரை கொண்டு போனாங்களே அவங்க வீட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்காங்க. அங்கே போய் எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே வந்தது. பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லைம்மா, உங்கள் அப்பாவை நீங்கள் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஓடி போய் அப்பாவை பார்க்குறாங்க. அப்பா ஒன்று ரொம்ப பயந்துட்டேன், என்னமோ ஏதோ அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. 2 நாளாக சரியாகி அவர் வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா சொல்கிறாரு, ஈசன் என்னை காப்பாற்றிட்டாருமா அப்படின்னு அவர் சொன்னாரா. அதுக்கு பொன்னி சிஸ்டர் சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, என் அப்பா முருகன் தான் உங்களை காப்பாத்தினது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு அவர் கேட்க, ஆமான்னு பூஜை அறையிலேருந்து பழனியாண்டி சிலையை கொண்டு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, நான் மாலை போட்டுட்டு இருக்கேன். மாலை போட்டிருந்தா கண்டிப்பாக எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் மீறி என் அப்பா நான் கூட்டிகிட்டு தான் உங்களை பார்க்குறதுக்கு நான் வந்தேன். நான் இவர்கிட்ட சொல்லி சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு. அதன்படியே உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு நல்லபடியாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டீங்க பார்த்தீங்களா. என் அப்பா முருகன் பழனியாண்டி தான் உங்களை காப்பாற்றினாருன்னு அப்படி இவங்க சொல்லியிருக்காங்க. அப்பா இந்த சிலையை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, நிச்சயமா எல்லாரும் ஒரு சிலர்லாம் பழனியாண்டி வீட்டில் வைக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. என் பொண்ணு நீ அது வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அப்பா வாயாலே இந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அப்பா இன்னொரு வார்த்தையும் சொன்னாராம். என்னன்னா, அவ்வளோ சீக்கிரத்தில் பழனியாண்டி நம்ம வீட்டுக்கு வரமாட்டாருமா, அவரா நம்மளை வீடு தேடி வராரு அப்படின்னா நிச்சயமா நம்மளை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு வார்த்தையும் அவர் சொன்னார். அப்போதான் சகோதரிக்கு இன்னும் முழு நம்பிக்கையும் தைரியம் பிறந்துருச்சு. இனிமேல் யார் என்ன சொன்னாலும் இதை பற்றியும் நமக்கு கவலை இல்லை, என் அப்பா கூட இருக்கான் அப்படின்ற மாதிரி முழு நம்பிக்கையோட அவங்க இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, அவங்களுக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். மாலை போட்டுருந்தா எங்கேயுமே போகக்கூடாது. ஆனால் பழனியாண்டி இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இன்னும் கொஞ்சம் மனசுக்குள்ளே இருந்த, அதாவது பழனியாண்டி சிலையை வீட்டில் வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்றதெல்லாம் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்ல, அந்த எண்ணத்தெல்லாம் நீ தூக்கி போட்டுரு அப்படின்றத நிரூபிக்கும் வகையில அங்க போய் ஒரு நாடகம் நடத்தி
சிறப்பாக அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வச்சாரு. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார்? அவங்க அப்பா. அவங்க அப்பாவையும் இந்த நாளில் மாலை போட்டுட்டு இருக்கிற நாளில் வெளியவே போகக்கூடாது, ஆனால் போயிட்டு அழகாக அவங்கள பார்த்துட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வர ஒரு வாய்ப்பையும் முருகன் வந்து கொடுக்குறாரு பாருங்க. அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாருங்க. ஒரு வழியாக அவங்க அப்பாவை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லபடியாக இந்த 48 நாட்கள் சிறப்பாகவே முடிஞ்சுது. ஆனால் சகோதரி ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, இந்த 48 நாட்கள் விரத முறையில் என்னை தேடி ஏதோ ஒரு திருக்கோவில்ல இருந்து முருகனுடைய பிரசாதம் அப்படின்னும் எதுவுமே வரல. வீட்டில் பூஜை பண்ணும் போதோ ஒரு சாமி கிட்ட இருந்து ஒரு பூவும் எதுவுமே விழல. இந்த 48 நாட்கள் விரதம் இருந்தது நம்ம சரிதானோ, நம்ம சரியா இருந்தோமா இல்லையா, இந்த மனக்குழப்பங்கள் எனக்கு இருந்தது. நாளைக்கு நான் பாத யாத்திரை கிளம்ப போறேன், இன்னைக்கு வரைக்குமே எனக்கு அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருந்தது. ஏதாவது ஒரு வகையில என் அப்பன் ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்த மாட்டாரா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு ஏக்கமாவே இருந்தது. அப்படின்ற மனக்குழப்பங்கள் சகோதரிக்கு இருந்திருக்கு. ஆனால் சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம நாளைக்கு வந்து ஐயனை கூட்டிகிட்டு நடைப்பயணம் வந்து கிளம்ப போகிறோம், எல்லாம் சிறப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட அவங்க கையில் வந்து குட்டி வேலவன் இருக்கார். வேலவரையும் முருகப்பெருமானையும் எடுத்துக்கிட்டு இவங்க கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே கிளம்புவாங்க. ஆனால் இவங்க கூட நடைப்பயணத்துக்கு யாராவது ஒருத்தவங்க தோதா வேணும்ல, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பேச்சு துணைக்கு அப்படியே பேசிகிட்டே நடந்து போவாங்க. அப்படின்னு பார்த்தா இவங்க கூட வரவங்க யாருமே இந்த தடவை வந்து வரவே இல்லையா. ஆனால் அவங்க சகோதரியோடைய மகள், அவங்க வந்து இப்போ +1 படிக்கிறாங்க போல், அந்த பொண்ணை வந்து கூட கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு வந்து நடந்திருக்கு. சரின்னு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு இவங்க நடைப்பயணத்துக்கு கிளம்புறாங்க. கிளம்புற அன்னைக்கு நைட்டே எனக்கு ஒரு ஃபோட்டோ போடுறாங்க. சிஸ்டர், நாங்கள் பழனிக்கு பாத யாத்திரை நடைப்பயணம் கிளம்பிட்டோம் அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லபடியாக நீங்கள் போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்துட்டு வாங்க, சிறப்பான அற்புதங்கள் சம்பவங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த வார்த்தை இந்த அளவுக்கு பழிக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். இவங்க நடைப்பயணம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான், அதாவது பழனியாண்டி சிலையில் வேலை வந்து கையில் வச்சு நல்லா இருக்க ஒரு பச்சை துணி போட்டு கட்டிட்டாங்க. அதாவது இவங்க நடக்கும்போது கையில் முருகப்பெருமானோட கை வீசி தான் இவங்க இப்படி நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த வேல் வந்து முருகப்பெருமானோட கையிலேருந்து நழுவி கீழே விழுந்துருச்சு. இது வந்து சகோதரிக்கு தெரியல. அதாவது நடந்து போகும்போது அந்த கை வீசுறதுல கீழே விழுந்துட்டு இருக்கு. இது என்ன ஆயிருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இவங்க நடந்து போயாச்சு. அதுக்கப்புறம் தான் சகோதரி கவனிக்கிறாங்க, ஏதோ வெயிட் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம குட்டி வேலவன் நல்லா வெயிட்டாக இருப்பார், இன்னும் வெயிட் ஏதோ கம்மியாக இருக்காமா இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கவனிக்கிறாங்க, வேல் இல்லை. சகோதரி வந்து பயந்துட்டாங்க. என்னன்னா, இவங்க வந்து போன முறையும் வேல் கொண்டு போய் உண்டியில வந்து செலுத்தினாங்களே, அதே போலதான் இந்த முறையும் வேல் வந்து கொண்டு போய் உண்டியில செலுத்தணும் அப்படின்னு இவங்களுடைய வேண்டுதல். அப்படி இருக்கும்போது கையில இருக்கிற வேல் வந்து தொலைஞ்சிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்க, தேடுறாங்க. அங்க கீழே எல்லாம் பாக்குறாங்க, காணாது. எங்க விழுந்தது என்னமோ நமக்கு தெரியல. இவங்க என்ன பண்றாங்க, பதட்டமாயி திரும்ப இந்த பக்கம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வேலை தேடிக்கிட்டு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கூட வந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு வந்து சொல்லுது, அத்தை இந்த மாதிரி நம்ம திரும்பி ரிட்டர்ன் போகக்கூடாது, போக ஆரம்பிச்சா திரும்பி ரிட்டர்ன் போகக்கூடாது, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, வேல் விழுந்துருச்சு, எனக்கு மனசு கேட்காது, நம்ம கொஞ்சம் தூரம் அப்படி தேடியாவது பார்ப்போம், வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு இவங்க திரும்பி நடந்துகிட்டே வராங்க. முருகா முருகா முருகா, வேல் எப்படியாவது கிடைச்சிடணும் மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இவங்க வராங்க. 1/2 கிலோமீட்டர் தூரம், கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் பாதையில் வந்துட்டு இருப்பாங்க. அதுவும் வேல் நடந்து போகிறோம் கீழே கிடைக்குதுன்னா விடுவாங்களா, முருகனே வந்து நமக்கு கையில் கிடைக்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்லும் போதே நான் முடிவு பண்ணிவிட்டு, நிச்சயமாக வேல் கிடைக்க வாய்ப்பே கிடையாது, சகோதரி என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நான் உங்களுக்குள்ள இங்கே பயப்படுறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, முருகா முருகான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மின்னுது, வேல் வந்து மின்னுற அந்த வெளிச்சம் வந்து தெரியுது, நல்ல பகலில் கூட நல்லா மின்னும். அவ்வளோதான், அதை பார்த்ததும் ஒரே சந்தோஷம். இவங்க ஓடி போய் அந்த வேலை அப்படி கையில் எடுக்கவும் ஒரு ஆக்சிடெண்ட் அங்கே நடக்குது. ஆக்சிடெண்ட் நடந்ததில் இவங்க கீழே குனிஞ்சு அந்த வேல் எடுத்தாங்கல்ல, அவங்க கை மேலே ஒரு குழந்தை வந்து விழுது. குழந்தை விழுந்தது, இவங்க வேலை விட்டுட்டு குழந்தைய இப்படி தூக்கிட்டாங்க. குழந்தை வந்து கீழே தரையில் படுது, லைட்டாக பட்டுச்சு, தலை மண்டைக்கிட்ட படுது. ஆனாலும் இவங்க தூக்கிட்டாங்க, இப்படி பிடிச்சி தூக்குறாங்க. அதாவது அப்போதான் ஒரு நிமிஷம் என்ன நடக்குது என்னன்னு யோசிக்கிறாங்க. இப்படி இவங்க போனாங்கல்ல, வேல் எடுக்க போகிற நேரத்தில் ஒரு நாய் வந்து ஒரு குறுக்க இவங்க இப்படி போயிருக்கு. போன வேகத்தில் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்த கணவன் மனைவி குழந்தை அவங்களுக்கு வந்து ஜாரி விட்டு கீழே விழுந்ததில் அந்த குழந்தை அங்கேருந்து வண்டியிலேருந்து விழுந்து கீழே விழுந்து இவங்க சகோதரியோட கை மேலே வந்து விழுதா அந்த குழந்தையோட தலை. எப்படி இருக்கும், ஒரு நிமிஷம் முருகா அப்படின்னு இவங்க கத்த, வண்டியிலேருந்து கீழே விழுந்தவங்க வந்து அவங்க கணவருக்கு முட்டியில் நல்ல பலமாகவே அடிபட்டிருக்கு. கீழே விழுந்த அந்த சகோதரி வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால அப்படியே மிளகா படுத்து இருக்கிறாங்க, ஓன்னு அடறாங்க, கத்துறாங்க. என்னன்னா,
என்னால் மூச்சு விட முடியல நான் அவங்க கத்துறாங்க. இதை பார்த்ததும் சகோதரிக்கு படபடன்னு ஆகுது. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, கையில் இருந்த முருகப்பெருமானை எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் கொடுக்குறாங்க. கையில் கொடுத்து சகோதரி உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல அவங்க கையில் அப்படி இறுக்கி முருகனை பிடிச்சது தான். முருகா முருகா முருகான்னு கண்ணை திறக்காமலே கத்துறாங்களாம். இவங்களுக்கு வந்து தட்டி தண்ணி நிலம் கொடுத்து எழுப்புறாங்க. எழுந்திரிச்சு இப்படி கண்ணை திறந்து பார்த்ததும் பழனி அடையை பார்த்ததும் இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு அழறாங்க அவங்க. ஏமா என்னம்மா ஆச்சு அப்படின்னதும் கொஞ்ச நேரம் அவங்கள ஆஸ்வாசப்படுத்தி அவங்களை என்ன ஆச்சு என்னன்னு கேட்டா அவங்க சொல்ற சம்பவம்லாம் கேட்டா நான் அது கேட்டு என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல. எனக்கு முருகன் இப்படியெல்லாம் அந்த ஒரு குழந்தையை காப்பாத்துறதுக்காக தான் அந்த வேல் அந்த இடத்துல விழுங்குது. அந்த வேலை தேடிட்டு நம்ம சகோதரி போறாங்க. சகோதரியோட அந்த வேல் கூட எடுக்காம அந்த இவங்களுடைய கை மேல குழந்தை வந்து அந்த குழந்தையோட தலை வந்து விழுது அப்படின்னா இதெல்லாம் என்னவோ சொல்லி வச்சு நடந்த மாதிரி முருகனுடைய கருணையை நினைச்சு என்ன சொல்றது வார்த்தைகளே வரல எனக்கு. அந்த சகோதரி சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா, இவங்க கிட்டத்தட்ட இவங்களுக்கு குழந்தை இல்லாம இது இப்போ 10 வருடமா இவங்களுக்கு குழந்தை கிடையாதான். 10 வருடமா குழந்தை இல்லாம உனக்கு குழந்தை வந்து கருவில் நிற்கவே நிற்காது அப்படின்னு சொன்னவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதையும் மீறி நான் தைப்பூச விரதம் இருந்து காவடி எடுத்து பிறந்த குழந்தைங்க அது அப்படின்றாங்க. எப்படி இருக்கும்? போகாத கோவில் கிடையாது, வேண்டாத தெய்வம் கிடையாது. இதுல இன்னொரு விஷயம்னா அவங்க இந்த ரூட் வந்து வரக்கூடிய வேலையே இல்லை. அவங்க பொள்ளாச்சி போக வேண்டியது. ஆனா இவங்க ஏதோ மேப்பு போட்டிருக்காங்க. மேப் ஏதோ தப்பானதன் மூலமா இவங்க இந்த லைன்ல வந்திருக்கிறாங்க. அப்புறம் அந்த சகோதரி சொல்றாங்க என்ன அப்படின்னா, அந்த முருகரை வந்து விடவே இல்லை, விடாம அப்படியே அழுதுகிட்டே அவங்க சொல்றது. அடுத்த விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பு வந்து குழந்தைக்கு ஏதோ ஜோசியம் பார்த்தாங்க போல. அப்போ வந்து உங்க பையனுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டம் இருக்கு, இதுக்கான பரிகாரம்லாம் எதுவுமே கிடையாது, கடவுள் விட்டா வேற எந்த துணையுமே இல்லை உங்க பிள்ளைக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் ஜோஷிக்காரங்க சொல்லிட்டாங்களாம். அதுல இருந்து இவங்க மீண்டு வரதே பெரிய போராட்டமா இருந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைய எப்போ முன்னாடி உட்கார வச்சு கூப்பிட்டு வருவாங்களாம். ஆனா அதுக்கப்புறம் இந்த சொன்னதுக்கு அப்புறம் 2 பேருக்கு இடையில தான் இந்த குழந்தைய உட்கார வச்சு இப்படியெல்லாம் பாதுகாப்பா அவங்களுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இதுலயும் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க மாசாணியம்மனுடைய மிகப்பெரிய ஒரு தீவிர பக்தியும் கூட. எல்லா தெய்வத்துக்கும் வேண்டுதல் வச்சிருக்காங்க, என் பிள்ளைக்கு எதுவும் இல்லாம நல்லபடியா அவங்களை பாதுகாக்கணும், என் குழந்தை நீங்க கொடுத்தது, எந்த காரணத்தை கொண்டும் அவன் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா தெய்வத்துக்கும் நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். இந்த முறை பழனி என்னால இப்ப வர முடியல முருகா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்றலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனா எப்ப முருகா வந்து என் குழந்தையை காப்பாத்தி இந்த ரூபத்துல இப்படி வந்திருக்கான். அதுலயும் என்னன்னா, இந்த 2 நாளுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. இதே போல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அப்போ ஒரு அம்மா வந்து காப்பாத்துறதாவும் அவங்களுக்கு கனவுலயும் வந்திருக்குங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவங்க ரொம்ப ரொம்ப மானசீகமா இன்னொரு தெய்வத்தை அவங்க வழிபாடு செய்யறாங்க. யாரு அப்படின்னா மாசாணி அம்மன். ஒரு அம்மா வந்து காப்பாத்துவாங்கன்னு போது என் மாசாணி அம்மா தான் வந்து உங்க ரூபத்துல காப்பாத்தி இருக்கிறாங்க அப்படின்றது சொல்றாங்க. இன்னொரு ஒரு ட்விஸ்ட் இருக்கு தெரியுமா, உங்களுக்கு பொன்னி சகோதரி மேல மாரியம்மன் தான் சாமியா வந்து வரும். இப்போ அவங்க வந்து இதெல்லாம் சொல்லும் போது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு விஷயமும் நாம கடவுளையே நம்பி இருக்கிறோம் போது ஒரு கணம் கூட அவங்க நம்ம வந்து கைவிட மாட்டாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாட்சி. ஏன்னா குழந்தை வர்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எத்தனை வருடங்கள் ஆனாலும் உங்களுக்கு பிறக்கிற ஒரு குழந்தை அது கண்டிப்பாக அது கடவுள் கொடுத்த குழந்தை தான். அதை எந்த காரணத்தை கொண்டு அவங்க வந்து உங்களை விட்டு எடுத்துட மாட்டாங்க. அவ்வளோ நம்பிக்கையோட அவங்க வந்து சொன்ன வார்த்தை, அப்போ பழனி ஆண்டியும் மாசாணி அம்மனும் என் பிள்ளைக்கு அவ்வளோ காவலாக இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அது உண்மை தானேங்க. எவ்வளோ அழகாக இந்த ஒரு விஷயம்லாம் நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? வேல் கீழே விழுது, இவங்க போய் எடுக்கிற நேரம் குழந்தை வந்து அவங்க கையில் விழுது. இதெல்லாம் நம்ம ஏதோ சினிமா படத்தில் பார்த்த மாதிரி. இதெல்லாம் நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க இல்லை எனக்கு தெரியல. ஆனால் நம்புறவங்களுக்கு மட்டும்தான் தெய்வம், நம்பாதவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது. இப்படி அவங்க வந்து பழனிமுருகனை அவங்க வந்து கையில் கொடுக்கவே இல்லையா. அவ்வளோ நேரம் அழுது தேம்பி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கு. அவங்கள சமாதானப்படுத்தி தேதி அவங்கள வந்து வழி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சகோதரி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வேலவன் ஒரு பக்கம் அற்புதங்கள் நிறுத்தினா, நம்ம பழனியாண்டிய பெருமான் அதற்கு மேலே அற்புதங்கள் நிறுத்திட்டு இருக்காரு. என்ன சொல்ல வார்த்தைகளே இல்லைன்ற மாதிரி இன்றைய பதிவானது. நிச்சயமா நான் சகோதரி சொல்லும் போதே நான் கண் கலங்கி தான் கேட்டேன். என்னால் அதையும் மீறி இவங்ககிட்ட எப்படி இதை கொண்டு வந்து சேர்க்க போறான்னு தெரியலன்ற மாதிரி இருந்தது. இதையும் தாண்டி இன்னும் பல அற்புதங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வேலவனை கையில் எடுத்துக்கிட்டாங்க, பழனியாண்டி கையில் எடுத்துட்டு இப்போ திரும்ப இவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க கூட வந்து ஒரு சின்ன பொண்ணு இல்லையா நடந்து வர்றது, அதனால விடுன்னு குழந்தை வந்து நடந்து போயிடுது.
சகோதரி வந்து அவ்வளோ இதுவாக ஃபாஸ்ட்டாக நடக்க முடியலன்றதுனால, பரவாயில்ல பாப்பா நீ போயிட்டு ஒரு மண்டபம் இருக்கும், அங்கே நீ தங்கிட்டு நான் வரேன் பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. போக போக என்ன ஆகுதுன்னா இருட்டு. கொஞ்ச நாள்ல இருட்டு மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு. என்னதான் நிறைய பேர் நடந்து போனாலும், வண்டிகள் போனாலும், தனியா போறோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு பயம் இருக்க தானே செய்யும். இவங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துல என்னன்னா பின்னாடி ஒரு கார் ஒன்று வருது. அந்த கார் ஆனது பொறுமையா நிதானமா வருது, வெளிச்சம் அடிக்குது. சகோதரி நடந்து போயிட்டு இருக்காங்க, பின்னாடியே வர மாதிரி இருக்கு, வெளிச்சம் அடிக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம நடந்து போறதுக்கு யாரோ வந்து வண்டி பொறுமையா ஓட்டிக்கிட்டே வந்து வெளிச்சம் அடிக்கிறாங்களோ, புண்ணியமா ரொம்ப நல்லா இருக்கட்டும் முருகா, அவர் ரொம்ப நல்லா இருக்கணும், அவர் பார்த்துக்கோங்க முருகா அப்படின்லாம் சகோதரி வந்து வேண்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம்ல 1 மணி நேரம் ஆயிருக்கு. அந்த 1 மணி நேரமும் சகோதரி நடந்து போக போக பின்னாடி அந்த வண்டி தொடர்ந்துகிட்டே போயிருக்கு. உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு. இருட்டு, சுத்தி இருட்டு இருக்கு, இவங்க மட்டும் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க, வண்டி இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு உடம்புல பயம் வந்தது. முருகா முருகா முருகா, வர்றவங்க வந்து நல்லவங்களா இருக்கு, எனக்கு உண்மையாவே வெளிச்சம் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அப்படியே தொடரட்டும். இல்லை இது வேற ஏதோ தப்பான எண்ணத்தோட தான் வந்து என்னை தொடர்றாங்க அப்படின்னா அவங்கள நீ தான் பார்த்துக்கணும் முருகா, எனக்கு உன்னை விட்ட துணை வேற யாரும் இல்லை அப்படின்னு பழனியாண்டி எம்பெருமான கையில இருக பிடிச்சிக்கிட்டு இவங்க நடக்க நடக்க வண்டி பக்கத்துல வந்து டோர் ஓப்பன் பண்றாங்க. சகோதரிக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்னன்றதை நம்ம நாளைக்கு வந்து வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ இதுவாக முடிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக அதுக்கு அடுத்த கட்ட சம்பவம் வந்து என்னால் இன்னைக்கு சத்தியமாக சொல்லவே முடியாது. அது நான் நாளைக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், சரிங்களா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.